அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா குல்பர்கால இருந்தா, சங்கர ஜெயந்தி ஆச்சு. அப்படி ஒரு நாளைக்கு தரிசனம் கொடுக்கறதே மத்தியானம் 2 மணி இருக்கும். அப்போது இந்த ஏகாம்பரம்னு கைங்கரியம் விட்டு சொன்னால், யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு வயசானவர் குடும்பத்தோடு வந்திருக்கார். இந்த தலையில் தலைப்பாகெல்லாம் கட்டிண்டு வந்திருக்கா. பெரியவா சொன்னால், அவர் யாருன்னு விசாரி, எங்கேருந்து வர்றார், யார் என்னன்னு விசாரி அப்படின்னா. இவர் போய் நீங்கள் யார், பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வர்றார் எல்லாம் விசாரிச்சா அவர் சொன்னார், என்னோட பேர் மாணிக்க மகாராஜ்னு பேர், எனக்கு வயசு 93 வயசாகிறது. இங்கே பக்கத்தில் மகாகாவ்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் நாகநாத சமஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அவரே 93 வயசு கிழவராக இருக்கார், அவர் குடும்பத்தோடு வந்திருக்கார். பேருக்கு தான் ராஜா அப்படின்னு பேர், நாகநாத சமஸ்தானம் அப்படின்னு மகாகாவ்னு ஒரு ஊர், அதில் சமஸ்தானம், அதில் ஒரு பெரிய கோவில் இருக்குது, நாகநாத சுவாமி கோவில் இருக்குது. அது சமஸ்தானத்தில் இருந்திருக்கா அப்படின்னு பேர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் தேஞ்சு போய் ஏதோ ஒரு சில ஏக்கரோடு இருந்து, அவள்லாம் ரொம்ப சாதாரண திசையில் இருக்கிறாப்புல வந்த வம்சம். அவள் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால், பெரியவா சிரிச்சுண்டு, சரி அவர் எதுக்காக இங்கே வந்திருக்கார், என்ன வேணுமா கேளு அப்படின்னு. உடனே உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கேள் அப்படின்னா, அவர் சொன்னார், பெரியவா மகாகாவுக்கு வரணும் அப்படின்னு. மகாகாவுக்கு வந்தால் மட்டும் போகாது, அங்கே பெரியவா வந்து வாசம் பண்ணணும், கொஞ்ச நாளானும் தங்கணும், அதனால தான் ஆசையாக இருக்குது, பெரியவா இங்கே வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பிரார்த்தனையை சொன்னோன்னே பெரியவா உடனே ஏகாம்பரத்திட்ட சொன்னால், பாரு, என்னை விட வயசானவர், இந்த தள்ளாத வயசில் வந்து என்னை கூப்பிடுறதுக்காக நேராக வந்திருக்கார். அதனால் இந்த வெயில் கொளுத்துறது, இந்த வெயிலில் வந்திருக்கார். அதனால் நீ ஒன்று பண்ணு, இங்கேருந்து 22 கிலோமீட்டர் தான் இருக்குங்கிறா மகாகாவ். அதனால் நீ முன்னால் போய் இவாளையே பழிச்சுன்னு போய் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். சரி ஆஹா அப்படின்ட்டு இவர் கிளம்பி போனார், அவளை கொண்டு விட்டார். பார்த்தா பெரிய போர்ஷன் ஆனால் இருக்குது, எல்லாம் பழங்காலத்து கட்டடமாக இருந்தது. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு நாகநாத சுவாமி இருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கா. அதில் ஒரு பக்கம் அவள் அண்ணா தம்பிகள் 3 பேர் இருக்கா. அந்த 3 பேருக்கும் சொந்தமாக பாகத்தை பிரிச்சுட்டு அப்படி வச்சுட்டு இருக்கா. அதில் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப சீத்தலம் அடைஞ்சாப்பில் இருந்து ரொம்ப போய் தங்கறதுக்கு சௌரியம் அவ்வளோ போராது போல இருந்தது. அதில் பாலா சாஹேப் அப்படின்னு இவளோட தம்பி, அவரோட போர்ஷன் நன்னா இருந்தது, ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. அந்த பாலா சாஹேபே இங்கே தங்கி இருக்காத, குல்பர்கால அவர் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் தங்கியிருந்தார். அதனால் ஏகாம்பரம் என்ன தீர்மானம் பண்ணினார், இந்த பாலா சாஹேப் இடத்துல வேணால் வச்சுக்கலாம், எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும், அதில் வச்சுருந்தா சௌரியமாக இருக்கும். அவள் இங்கே இல்லை, மற்றவாள்லாம் குடும்பத்தோடு இருக்கிறதுனால பெரியவாளும் அங்கே வந்து தங்குறதுங்கிறது சிரமமாக இருக்கும், வர முடியாது, அதனால் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்தாச்சு. பெரியவா அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுருந்தா, நம்ம இந்த மகாகாம் போகிற வரைக்கும் அப்பப்போ நாம் எங்கே யாத்திரை பண்ணுறோமோ தினமும் அந்த யாத்திரை பண்ணுற இடத்துல கொண்டு விட்டுட்டு நீ போய் மகாகாமில் போய் அங்கே என்னென்ன வேணுமோ ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியது. இந்த வருஷம் சாதுர்மாசியம் வியாச பூஜை அங்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டா. அவளுக்கு எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்க. அவர் மெனக்கிட்டு தள்ளாத வயசில் வந்து பெரியவா வரணும், அங்கே மகாகாம் வரணும், அங்கே வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னார். பெரியவா சந்தோஷமாக அதை ஏற்றுண்டு அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு சாதுர்மாசமே அங்கே பண்ணுறாப்புல இருந்தது. பின்னால் வரப்போகிற சாதுர்மாசம் அங்கே தான் நடக்க போகிறது அப்படி சொல்லி அனுப்பிச்சா. அவள்லாம் போய் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெரியவா என்னம்னா, இப்போ குல்பர்காலேருந்து காளிகைன்னா முக்கியமாக வரணும், அந்த காளிகைக்கு யாத்திரை பண்ணுறா. காளிகைக்கு வரத்தே கார்வார் ஒவ்வொரு ஊராக நடந்து வந்துன்னு இருக்கா. அதில் கார்வார் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதில் தங்கியிருந்தா. அப்படி தங்கி இருக்கிறதே அந்த ஊர் ஜனங்கள், அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் வந்து பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி, எல்லா ஊர்லேயுமே முன்ன பின்ன ஒருத்தருக்குமே தெரியாது. பெரியவா அந்த ஊரில் போய் ஏதோ ஒரு இடத்துல தங்குவா. இதுக்கு அப்புறம் பெரியவா போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு சூடு பிடிச்சி உடனே எல்லாரும் சாரியாக வர ஆரம்பிச்சிருவா. உடனே எல்லாரும் அப்படி பக்தி பண்ணுவா. அது மாதிரி இந்த கார்வாரில் இந்த ஊர் ஜனங்கள் எம்எல்ஏ எல்லாருமா வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, இங்கே பல வருஷமாக மழை இல்லை, அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், மழை பெய்யணும் அப்படின்னு. பெரியவா அவளுக்கு அனுகிரகம் பண்ணினா. அந்த அனுகிரகம் எப்படி ஆச்சுன்னர், அன்னி ராத்திரியே மழை கொட்டித்து. மழை கொட்டி அந்த ஊர் முழுக்கலும் வெள்ளக்காடு, பவர் கட்டு, ஒரே இருட்டா போயிடுத்து.
திரும்பின இடம்லாம் தண்ணியா இருக்கு. இது மழை பெஞ்சது எப்போன்னு கோடையில. பெரியவா இது நடந்ததெல்லாம் சங்கர ஜெயந்தி ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னும். இந்த சங்கர ஜெயந்தி எல்லாமே சித்திரை மாசத்துல தான் வரும். நல்ல சித்திரை தான் பீக் சம்மர். அந்த பீக் சம்மர்ல பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோன்னு உடனேயே தட்சணம் ஆசுதோஷி பரமேஸ்வரன் பெரியவா உடனே அன்னைக்கு ராத்திரியே மழை. இப்படி பெரியவா போற இடத்துல ஏதோ புராணங்கள்லாம் பார்க்கணும். ரிஷியசிங்கர்னு மகரிஷி இருந்தார். அவர் போற இடத்துலாம் மழை கொட்டும் அப்படின்லாம் சொல்றமே. கலியுக நம்ம கண்ணால பார்த்த ரிஷியசிங்கர் தான் பெரியவா. எல்லா இடத்துலயும் அவ போற இடத்துல மழை இல்லை மழை இல்லை மழை இல்லைன்னா பெரியவா ஒன்றும் அதுக்காக ஒன்றும் பதில் இதில் சொல்லிட்டு பேயும் பெய்யுது ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அவ கையை தூக்கி அனுகிரகம்னா உடனே கொட்ட ஆரம்பிச்சிடும். போருங்கிற அளவு கொட்டும். அப்படி ஒரு மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படி பெரியவா ஒரு ஊரா தாண்டிட்டு காளிகைங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த காளிகைங்கிறது பெரிய க்ஷேத்திரம். அங்கதான் நீலகண்ட காளேஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேரு. அதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா 3 யுகத்துக்கும் ஆன லிங்கம் அங்க இருக்கு. பார்த்தேன்னா தரைக்கு மேல எல்லா கோயிலையும் சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு இந்த தரைக்கு அடியில இன்னொரு சிவலிங்கம், அதுக்கப்புறம் அடியில இன்னொரு சிவலிங்கம் அப்படின்னு 3 இருக்கு அப்படின்னு புராணம்னா சொல்லி எல்லாம் அங்க வழிபாடுலாம் நடந்து. ரொம்ப பிராச்சீனமான கோவில், ரொம்ப சிற்ப ஏற்பாடுலாம் பிரமாதமா இருக்கும். அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். அது ஸ்பிரிங் மாதிரி தண்ணி ஊறிண்டே இருக்கும். அந்த தண்ணி ஊறி 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 அப்படியே வழிஞ்சு பக்கத்துல நதி ருத்ராவதி அப்படின்னு ஒரு நதி, அந்த நதியோட போய் இந்த குளத்திலேந்து வர உற்பத்தியாகிற தண்ணி இந்த ருத்ராவதி நதியில போய் கலக்கும். பக்கத்துல ருத்ராவதின்னு அழகான நதி. பெரியவாளுக்கு ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்நானத்துக்கு இனத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த ரொம்ப அமைதியான இடம். அந்த காளிகையில இருந்தா அந்த 3 லிங்கம் அப்படின்னு சொன்னா பெரியவாள்கிட்ட இந்த சதாசிவகீலை மகாராஜ் சொன்னார். அவருக்கு பரம சந்தோஷம். எத்தனையோ நாளா கனவு கண்டிருந்தது ஒரு மகான் திருப்பாதம் படணும், திருப்பாதம் பண்ணணும், இந்த கோவிலுக்கு பழையபடி வெடிமோட்சம் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு அவரோட கனவெல்லாம் பூர்த்தியாச்சு. அந்த 3 லிங்கம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கா, இவ முதல்ல கோவில் அந்த ரிப்பேர் பண்றதே சர்ஃபேஸ்ல மேல லிங்கம் இருக்கு, அதை பார்த்தா அடியில இன்னொன்னு இந்த தரையை பேத்து பார்த்தா இருக்கு, அதுக்கு அடியில இருக்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு தரையெல்லாம் பேத்தா என்ன ஆயிடுத்து, ஒரு பெரிய பாம்பு சீரிண்டு அதை தோண்டவே விடாத பாம்பு சீரி இருக்கு. இத சதாசிவ கீலை மகாராஜ் பெரியவாள்கிட்ட சொன்னார். உடனே பெரியவா சொல்லிட்டா, அதுக்கு மேல அப்ப அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, இந்த கீழே இருக்கிறது 2ஐயும் மூடிடும், மேல இருக்கிற சிவலிங்கம் மட்டும் தெரிஞ்சாலே போரும், இதை தரிசனம் பண்ணாலே போரும், அது கீழே இருக்கிறதெல்லாம் தோண்டி இனிமே எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணா. அப்படிதான் அந்த இடத்துல அந்த காளகண்டேஸ்வரர் நீலகண்ட காளேஸ்வரரை பெரியவா தரிசனம் பண்ணா. அந்த சொனையிலேயே ஸ்நானம் பண்ணினா, குளத்துல ஸ்நானம் பண்ணினா, பக்கத்துல ருத்ராவதியில ஸ்நானம் பண்ணா. இந்த ருத்ராவதிக்கு அக்கறையில இன்னொரு பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவில்ல தான் நரசிம்ம ஜெயந்தி வந்தது. நரசிம்ம சுவாமி அங்க போய் நரசிம்ம ஜெயந்திக்கு இருந்தா. அப்புறம் பெரியவாளுக்கு வபனம் ஆச்சு, பௌர்ணமி வந்ததுனால. அப்படி வபன பௌர்ணமி ஆச்சு. மறுநாள் ஜெயந்தி, பெரியவா ஜெயந்தி, வைகாசி அனுஷம். அந்த வைகாசி அனுஷத்துக்கும் இந்த காளிகையிலே இருந்தா. இந்த வைகாசி அனுஷம் அப்படின்னா பெரியவா ஜெயந்தியை கொண்டாடுறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதனால பெரியவா பக்தாள்ல மலக்குடி கிருஷ்ணன், இந்த நாகலட்சுமிங்கிற அம்மா, பொள்ளாச்சி ஜெயம், இவாள்லாம் எல்லாருமா என்ன பண்ணினா பெரியவா ஜெயந்திய ஹோமம் எல்லாம் பண்ணி கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால மயிலாப்பூர்ல ஹரிஹர சஷ்யல் அப்படின்னு அவர் தலைமையில இன்னும் 12 வைதிகள்லாம் அழிச்சுன்னா அங்க போய் ஏகாதசி ருத்ரம் பண்றது, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது, ஆயுஷ ஹோமம், அவந்தி ஹோமம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி சாமானமெல்லாம் வேண்டி எல்லாரோடையும் அங்க போயிருக்கா. அந்த ஜெயந்தி அன்னைக்கு கார்த்தால தான் அவள்லாம் அங்க காளிகைக்கு வந்தா. காரணம் என்ன அப்படின்னா, பெரியவா தான் இருக்கிற இடத்துல தனக்கு இந்த ஜெயந்தி எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா, உத்தரவு பண்ணுவா. எதையும் அங்க பண்ண விட மாட்டா. நான் அங்கேயானும் பண்றதா அவ இருக்கிற இடத்துல அவ திருப்திக்கு என்ன வேணா பண்ணிக்கட்டும், இது ஜெயந்தி இது நீங்க கொண்டாட்டம்ட்டு இங்க தன் எதிர்க்க எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. அதுக்கு பயந்துனே முத நாள் இந்த நாள்லயே முன்னாலே ஏற்பாடோட வந்தா பெரியவா வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிருவா. எல்லாரையும் ஊருக்கு போய் சொல்லுன்னு துரத்திடுவா. அதுக்கு பயந்துன்னு எல்லாரும் அன்னைக்கு கார்த்தால தான் இறங்கினா. அதுல விவரம் தெரிஞ்சவா சில பேர் நேரம் வரமாட்டா. இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்துவா. நடந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, முன்னால வந்தாதானே பண்ணாதானே சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணிட்டு அதுல ஒருத்தர் சிலர் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டால், இந்த ஹரிஹர சஷ்டிலும் ஒருத்தர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டார். பக்கத்துல இந்த பெரியவா ஒரு இடத்துல கோவில்ல தங்கியிருக்கா. அந்த காளிகைங்கிற ஊர்ல கிராமத்துல ஒரு இடத்துல இவ ஏற்பாடு பண்ணி ஹோமத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கா. உடனே பெரியவா என்னம்னா ஏகாம்பரம்னு கைங்கரி மன்ற கூப்பிட்டா கார்த்தால 7:30 மணி இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த ஹரிஹர சாட்சியில வந்திருக்கார்,
போய் விசாரி அவ எங்க இருக்கான்னு பாரு, பார்த்துட்டு ஏதானும் இங்கே ஹோமமும் வைதிக காரியம் பண்ண போறாளான்னு பாரு, அப்படி ஏதானும் பண்றதா ஏற்பாடோட வந்தா ஒன்றும் பண்ணப்படாது, எல்லாரையும் கிளம்பி ஊருக்கு போக சொல்லு, ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லு, போக சொல்லு அப்படின்னு, பண்ணப்படாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜபத்துக்கு உட்காந்துட்டா. இவர் போனார். இவருக்கு ஏகாம்பரத்தை தெரியும், இவெல்லாம் இதுக்காக தான் வந்திருக்கா. ஏன்னா வந்திருக்கவ எல்லாம் இந்த பொள்ளாச்சி ஜெயம், நாகலட்சுமி, மலக்குடி கிருஷ்ணன், இவ எல்லாருமே அப்பப்போ அடிக்கடி வருவா, எல்லாம் வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கிறவா தானே. அதனால இவ எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்க பக்தா அவ எல்லாரும் வந்திருக்கா, இந்த ஏற்பாடோட தான் வந்திருக்கான்னு தெரியும். அவ மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் ஏற்பாடு வந்து பண்ணணும்னுட்டே பெரியவா பண்ணப்படாதுன்னு சொல்றா. இப்ப பெரியவா சொன்னத்தையும் தட்ட முடியாது. அவ ஆசைப்படுறதுக்கும் ஏமாத்தமா இருந்தா அதுவும் நமக்கு தாபமா இருக்கும். என்ன பண்ணல ஒரு பெரியவா சொன்னாலேன்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்தார். பார்த்தா அங்க வைதிகள்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணி அவ ஏகாதச ருத்ரம் பண்றது, மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது, அது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இவர் போய் பெரியவாசனத்தை சொன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயம் மாமி, நாகலட்சுமி மாமி, இந்த சாஷிகள் அரியர் சாஷிகள் எல்லாரும் சொன்னா, நாங்க ஆசையா பண்ணணும்னு வந்துட்டோம், இங்க பண்ண ஆரம்பிச்சு பரம், அதனால பெரியவா வேண்டான்னு சொல்லப்படாது, நீ தான் எப்படியானு பெரியவாள்கிட்ட சொல்லி வாதாடி இதனால் நடக்கிறதுக்கு நீ பெரியவா சம்மதிக்க முடியுமா பண்ணணும் அப்படின்னா. அவர் சொன்ன இல்லை பெரியவா தீர்மானமா இருக்கா, எப்படி சொல்றது அப்படின்னு. எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவாளோ தெரியாது, நீ தான் இதை வேண்டான்னு சொல்லப்படாது, பெரியவாளும் வேண்டான்னு சொல்லாது, இதை நடக்க முடியுமா, நீ தான் பண்ணணும், பெரியவாள்கிட்ட பேசி சமாளிக்கணும் அப்படின்னு. அவர் பார்த்தார். அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிறாப்புல, பெரியவாளானா இவர் அனுப்பிச்சு பண்ணப்படாதுன்னு நிறுத்துங்கிறா, இவாளானா நாங்க நிறுத்த மாட்டோம் பண்ணிதான் ஆகணும்னு பெரியவாள்கிட்ட போய் சம்மதம் வாங்கி கொடுன்னு இவா தள்ளுறா. இது எல்லாரும் பழகினுவா 2 பக்கம், இதுவோ இங்கே குரு இவாளோட ஆக்ஞையை மீற முடியாது, அங்கேயோ அவள்லாம் பக்தா பழகினுவா, அவளோட பக்தியும் பார்த்தா உருக்கமா இருக்கு, நம்மளால முடியல வேண்டாம்னு சொல்லவும் முடியல, இவர் என்ன பண்றதுன்னு புரியல. நான் பெரியவாசனத்தை சொன்னேன், பெரியவாசனத்தை சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இதை எப்படியானு நடக்கிறதுக்கு நீ தான் சகாயம் பண்ணணும், பெரியவாள்கிட்ட போய் எப்படியோ சொல்லி சமாளி அப்படின்னு விட்டா. இவர் திரும்பி வந்துட்டார். வந்தா பெரியவா கேட்டா, என்ன ஏதானு பண்ண போறாளா, நீ சொல்லிட்டியா, எல்லாத்தையும் நிறுத்திட்டாளா அப்படின்னா. உடனே இவர் என்ன பண்ணினார், வரத்தையே யோஜனை பண்ணிட்டு வர்றார், எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னார், நான் போனேன் பெரியவா சொன்னான்னு பாக்குறதுக்கு, ஆனா அதுக்குள்ளேயே அவ என்ன பண்ணிட்டா, விக்னேஸ்வர பூஜை பண்ணி இது மாதிரி ஏகாதசி சுத்தம் பண்றது, இது மாதிரி ஹோமங்கள்லாம் பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு புண்ணியாஜனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு. அவ இது மாதிரி பிள்ளையார் விநாயக பூஜை ஆயிடுத்து, சங்கல்பம் ஆயிடுத்து, என்னென்ன ஹோமம் பண்றதா புண்ணியாஜனமும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா பெரியவா சொன்னதை நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு. உடனே பெரியவா, சங்கல்பம் ஆயிடுத்து, பிள்ளையார் பூஜாயி சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா காரியத்தை பண்ணாத இருக்க முடியாது, அதனால போனா போட்டும் போ, அவ பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு விட்டார். அப்புறம் இந்த பக்தாள்லாம் இந்த ஏகாம்பரத்தை அப்படி கொண்டாடிக்க, நல்ல வேளை இப்படி சமாளிச்ச, இல்லைன்னா பெரியவா நிச்சயம் வேண்டாம் வேண்டாம் மூட்டை கட்டின்னு ஓடுங்கோம்பா அப்படின்னு. இப்படி அது என்ன பண்றது, பொய் சொல்லதான் வேண்டிருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நான் சொல்ற மாதிரி 1000 பொய்யை சொல்லியானு ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னா அவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் சொன்னாலும் இது பெரியவாளுக்கு தெரியாதா, இவ யாரும் என்னென்ன சொல்றா, பொய் சொல்றாளா நிஜம் சொல்றாளா, சர்வத்தையும் உணர்ந்த அது ஈஸ்வரன் தான். இருந்தா கூட அந்த பக்தாளோட தாபத்துக்கு ஏத்தாப்புல அவளோட ஆசையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக அன்னைக்கு ஜெயந்தி நடந்தது. பிரசாதெல்லாம் கொண்டு கொடுத்தா, பெரியவா பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுன்னா எல்லாம் பண்ணா. இந்த சதாசிவ கைலே மகராஜ் இந்த வாள்லாம் எல்லாரும் என்ன பண்ணினா, பெருசா அன்னதானம் பண்ணினா, ஏற்பாடெல்லாம் பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்திலேருந்து தான் அன்னதானம் நடந்தது. எவ்வளவு பேர் சாப்பிட்டான்னா கிட்டத்தட்ட 12,000 பேர் போல சாப்பிட்டா. இந்த காளிகேளிங்கிறதுலாம் ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும், அதுல 12,000 பேர் சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான காரியம். அப்படி பெரியவா ஜெயந்தி இன்னைக்கு அப்படி நடந்தது. அந்த காளிகையில பெரியவா இருந்து பெரியவா ஜெயந்தி முடிஞ்சது. ஜெயந்தி முடிஞ்சோடனே அங்கேருந்து குட்லி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்க ராமேஸ்வர் அப்படிங்கிற மந்திர், இந்த ராமேஸ்வர் மந்திர்ல இருந்தா. பெரியவா ஏன் ஜெயந்தியை கொண்டாடப்படாது அப்படிங்கிறன்னா, எந்த ஞானியானும் தனக்கு ஏதானும் பண்ணுன்னு சொல்லுறோம், ஏன்னா அவளுக்கு தான்கிற பாவமே இல்லை, நான்கிற ஒரு பாவம் இருந்து அது இனிமே நமக்கு ஒரு சரீரம்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரிஞ்சுது. இந்த சரீரம் பிறந்தது, இந்த ஊர்ல பிறந்தது, இந்த அப்பா அம்மாக்கு பிறந்தது, இந்த நட்சத்திரத்துல பிறந்தது, இதுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இப்படி இல்ல அந்த பாவம் இருந்தா தானே அதை கொண்டாடணும் அப்படின்னு.
அவ பிரம்மனிஷ்டர்களா இருக்கிறதுனால, பிரம்மஞானியா இருக்கிறதுனால, அவளுக்கு இந்த பாவம் தான்கிற பாவமே இல்லாதனால, தேக பாவமே இல்லாதனால அதுக்கு ஸ்பெஷலா கொண்டாடினாலும் அவளுக்கு ஒன்றும் பெருசா சந்தோஷம் கிடையாது. அதனாலதான் அவளை தூஷிச்சா கூட அவளுக்கு ஒன்றும் கோபம் வரதில்லை, ரோசப்பட்டுக்கிறது இல்லை. எதுவா இருந்தாலும் அவளுக்கு ராகத்வேஷம் இல்லாத இருக்கிற ஞானிகளால அவ ஸ்திதி அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு கொண்டாடுறதும் ஒண்ணுதான், கொண்டாடாத இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன் நம்மள பண்றத கொண்டாட வேண்டாம்னு சொல்றான்னா, நமக்கும் அது மாதிரிலாம் ஒரு ஸ்மரணை வரணும். திருப்பி திருப்பி இந்த சரீரத்தையும் எதையும் கட்டின்னு இந்த உலகத்துல லௌகீகத்திலையும் நம்ம ஒழுந்திருந்தா எப்போ ஞானம் எழும்புறது, நமக்கு சத்கதி கிடைக்கிறது. அதுக்காக தான் சுவாமி கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணார், அப்படி கோபிகளோடெல்லாம் அவ்வளவு ஆடி பாடின்னு இருந்தவர், அவளுக்கு உயிராய் இருந்தவர். இவர் மதுராவுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பிருந்தாவனம் போய் இந்த கோபிகள்லாம் பார்க்கவே இல்லை. அப்படின்னா அவள்லாம் அப்படி தவிக்கிறா விரக தாபத்துல. அப்புறம் பின்னால உத்தவர் முதலான பக்தாள்லாம் வரத்தே அவள்லாம் சொல்லி இவாள்லாம் பார்த்துட்டு போய் கிருஷ்ணன்ட்ட சொல்றா, ஒரு தரமான போய் பார்த்துட்டு வரப்படாதா, அவள்லாம் அப்படி தவிக்கிறா உன்னை பிரிஞ்சு அப்படின்னு. அதுக்கு சுவாமி சொல்றார், இப்ப நான் அந்த ரூபத்தை இங்க தூக்கின்னு வந்ததுனாலதான் இப்ப என்னையே நினைச்சுட்டு இருக்காவா. நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா என்னோட விளையாடுறது, இங்க போறது அங்க போறது, இனிமே சண்டை போறது, வெண்ண திருறது, இதுலதான் இருக்குமே வழிய என்னை பத்தின நினைப்பு போயிடும். எப்பொழுதுமே பிசிக்கலா நமக்கு கையில வெளியில ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதோட எண்ணம் இருக்காது. அது நம்ம கையை விட்டு போயிடுத்து இருக்கிறதே கவனிக்கவே மாட்டோம். அது போனதுக்கு அப்புறம் அதையே நினைச்சுட்டு இருப்போம். இது மனுஷ ஸ்வபாவம். அதனால நமக்கு அந்த ஸ்மரணை வரணும், எண்ணம் வரணுங்கிறதுனால்தான் இந்த பிசிக்கலா நடக்கிறத எல்லாத்தையும் ஞானிகள்லாம் கட் பண்ணிட்டே வரா. அப்படி நமக்கு ஒரு ஸ்திதி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவாளும் இதையும் இதை வேண்டாம் அதை வேண்டாம், தனக்குன்னு நமக்கு பண்றத வேண்டாம்னு சொன்னா நம்மளால இருக்க முடியாது, நம்ம அஜ்ஞானம் ஒத்துக்காது. அதனால அட்லீஸ்ட் அவருக்கு பண்றதையானு வேண்டாம்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கும் வேண்டாங்கிற ஸ்திதி வரும் இல்லையோ, அதுக்காக தான் நம்ம சொல்றா. நமக்கு அது ஒரு உபதேசமா தான் சொல்றாளே வழிய இதெல்லாம் ஒரு பெரிய பிகு பண்ணிக்கிறது, பந்தா பண்ணிக்கிறது அதுக்காக எல்லாம் சொல்லல. நமக்கு இப்படி பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்றா. அப்படி வந்தா அந்த குட்லியில ராமேஸ்வர மந்திரில இருந்தா. அதுக்கப்புறம் பெரியவா என்ன பண்ணா, மகாகாமுக்கு வரப்போறா. ஏன்னா அந்த மகாகாமில் தான் மாணிக்க மகாராஜ் வந்து கூட்டு போயிருக்க, அங்க வரேன்னு சொல்லிவிட்டா. அந்த மகாகாமுக்கு வர வழியில பல இடங்கள்ல தங்கி தங்கி வர. அதுல கந்துக்கல் கிராஸ் ரோடு அப்படின்னு ஒரு இடம், இந்த கந்துக்கல் கிராஸ் அப்படின்னு ஒரு இடம், அங்க வந்துட்டா அஸ்தமிக்க போறது. அஸ்தமிச்சுடுத்து தங்கறதுக்கு இடம் இல்லை. பக்கத்துல ஒரு வயக்காடு, வயக்காடுல ஒரு மாட்டுக்கொட்டை, அந்த மாட்டுக்கொட்டையில போய் டெம்பரவரியா அரேஞ்ச் பண்ணி ராத்திரி அங்க தங்கிட்டு மறுநாளைக்கு கார்த்தால பொழுது ஒடிஞ்சு வரலாம் அப்படின்னு வரப்போறா. மறுநாளைக்கு ஆச்சு பொழுது விடிஞ்சு ஆனாக்க இப்படி மேகம் மூடின்னு மழை வராப்புல இருந்தது. பெரியவா அன்னைக்கு அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னு பிக்ஷையை முடிச்சுன்னு ஏகாம்பரம் சொன்னார், மழை வரும் போல இருக்கு, அதனால நம்ம சீக்கிரம் காலாகாலத்துல கிளம்பி மகாகாம் போயிட்டா தேவையில்லை அப்படின்னா. பெரியவாளும் கிளம்பிட்டா. பெரியவா அந்த ரிக்ஷாவை பிடிச்சுன்னு வருவா. அப்படி திடீர்னு மழை வந்துருத்துனா பெரியவா நினையாத இருக்கட்டும்னு என்ன பண்ணா, இவ சுத்தி இவர் இந்த தார்பாலினால ஒரு ரெயின் கோட் மாதிரி எல்லாம் உரையெல்லாம் போட்டு அதை மூடி வச்சிருப்பா. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்படித்தான் வரா. பெரியவா அந்த தார்பாலினுக்குள்ள அந்த மரவுக்குள்ள ரிக்ஷாவை பிடிச்சிட்டு மேல மூடி இருக்கு வரா. மற்றவாள்லாம் பின்னால நடந்து வந்துருக்கா. இப்படி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சாலோ இல்லையோ உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. இவ எதிர்பார்த்தாப்புலே கொட்டுறது. ஏன்னா மானமே அப்படிதான் இருட்டுண்டு அப்படி மூடி இருந்தது. கனமழைன்னா அப்படி ஒரு மழை பிச்சு உதறது. கூட வரவாள்லாம் எல்லாரும் கைக்கிற மழைலாம் எத்தனை பேரும் சொட்ட 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 தொப்பெல்லாம் நனைஞ்சுட்டு இருக்கா. கண்ணை திறந்து பார்க்க முடியல, எய்த்தாப்புல வழியை பார்க்க முடியல, கண்ணை திறந்து அப்படி ஒரு மழை. இந்த பக்கம் அந்த பக்கம் தங்கறதுக்கு இடம் கிடையாது, வேற வழி கிடையாது. நடந்து போயிட்டே இருக்கா. போனா பெரியவா என்ன பண்ணா, நடுப்புற இந்த தார்பாலின்குள்ளேந்து கையை வழியில நீட்டி 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 பார்த்துட்டே வரா. இந்த மழையில கையை நீட்டிட்டு இவாளுக்கெல்லாம் இல்லை அழகா பெரியவாளான்னு நினையாத உள்ளுக்குள்ள தார்பாலின் போட்டு வச்சிருக்கோம், அதுலயே உள்ளுக்குள்ள கையை பிடிச்சுன்னு வரப்படாதோ. பெரியவா வெளியில கையை நீட்டி எல்லாம் உடம்பெல்லாம் நினைறாப்புல பண்றாளேன்னு. இப்படி ஒரு வழியா அடுத்த கேம்புக்கு போனா அங்க போய் உள்ளுக்குள்ள ஒரு தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி அதுல தங்கனா எல்லாரும் ஒரே தொப்பெல்லாம் நனைஞ்சிருக்கா. எல்லாரும் அவ வஸ்திரத்தை மாத்தின்னு தலையை தொட்டு எல்லாம் பண்ணினா பெரியவாளும் நனைஞ்சு போயிட்டா. அநேகமா 3/4 நனைஞ்சு போயிட்டா. பெரியவாளுக்கு வஸ்திரம் கொடுத்து அவளை தொடச்சிக்க சொல்லி எல்லாம் பண்ணினா. உடனே இவர் கேட்டார், ஏகாம்பரம் கேட்டார், பெரியவா எதுக்கு நடுப்பு கையை நீட்டினா, இந்த கையை வெளியில நீட்டினதுனாலதான் இந்த தண்ணி பட்டு பட்டு நனைஞ்சு போயிருக்கு. அதுக்கு பெரியவா சொன்ன பதில் தான்
ரொம்ப எல்லார் மனசையும் உருக்கித்து. அதாவது பெரியவா எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, அபார கருணா சிந்தும் அப்படின்னா அது எவ்வளவு சத்தியமான வார்த்தைங்கிறதுக்கு சாட்சியா இருந்தது. அதுக்கு பெரியவா பதில் சொல்றா, இல்ல இல்ல எதுக்காக கை நீட்டினேன்னா, மழையை பார்த்தா அப்படி ஒரு பெய் மழையா பெய்யறது, அந்த ஆலங்கட்டி மழையாக்குன்னு அப்பப்போ கையை நீட்டி பார்த்தேன். இந்த ஆலங்கட்டி மழையா இருந்ததுன்னாக்க உயிர் தப்பிக்க முடியாது. மேலே தரார்பட்டார்னு மேலெல்லாம் தலைமையில கல் விழுறாப்பெல்லாம் விழும். விழுந்ததுன்னா யாருக்கு என்னன்னே சொல்ல முடியாது. இந்த ஆலங்கட்டி மழையிலெல்லாம் பிராணம் போறாப்பெல்லாம் கூட ஆயிடும். அதுதான் எனக்கு பயமா இருந்தது. இப்படி ஆலங்கட்டி மழையா இருக்கோ, ஏதானும் உங்களுக்கெல்லாம் ஆயிட போறதோ, நீங்களாம் ஏதானும் போயிடுவேளோன்னு எனக்கு பயந்து இருந்தேன் அப்படின்னு. சரி, அதுக்கு கையை நீட்டி பார்ப்பானே. அதுக்கு பெரியவா சொல்றா, அப்படி ஆலங்கட்டி மழையா மாதிரி இருந்து உங்களுக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து வராப்புல இருந்ததுன்னா, நானும் இந்த படுதாவெல்லாம் எடுத்துட்டு நானும் மழையிலேயே நனைஞ்சிடணும்னு பார்த்தேன். ஏன்னா நீங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உஷரோட இருந்து என்ன ஆகணும்? எதுக்காக நான் இங்கே உட்காந்துருக்கணும்? அதனால அப்படி உங்களுக்கெல்லாம் ஏதானும் உங்க உயிருக்கு ஆபத்தாகி நீங்கள்லாம் போயிடுவோம் போல இருந்ததுன்னா நானும் உங்க கூடயே போயிடணும். அதுக்காக தான் நான் கையை நீட்டி பார்த்தேன். இதை கேட்டா கைங்கரிமண்டலன்னு கதறிட்டா, தீத்துட்டா. பெரியவாளுக்கு என்ன ஒரு, அதாவது பக்தாள் இல்லாத பகவானால இருக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றா. நீங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்கே உட்காரணும்? நான் உட்காந்து என்ன பண்ணணும்? அதனால நீங்கள்லாம் போயிட்டேன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பெரியவா தனக்கு கைங்கரியம் பண்றவாள்கிட்ட அப்படி ஒரு வாஞ்சை வச்சுன்னு இருக்கா அப்படின்னு தெரியுது. இப்படியெல்லாம் வந்து ஒரு வழியா மகாகாவுக்கு போறா. மகாகாவுக்கு போறதே பெரியவா தங்கறதுக்குன்னு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தது. அந்த தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றது முன்னமே சொன்னேன். பெரியவா ஏகாம்பரத்தில் சொல்லிட்டா, நீ ஒவ்வொரு கேம்ப்லையும் என்னை விட்டுட்டு நீ போய் தினம் பார்த்துன்னு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுன்னு. ஏன்னா சாதுர்மாசியம் அங்கே நடக்க போகிறது. அதில் அந்த சாதுர்மாசியம் அங்கே நடக்கிறதுனால வரவாள் ஜனங்கள்லாமும் நிறையா பேர் வருவா. அப்படி வந்தாக்க எல்லாரும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி தரணும். யாரும் ஒருத்தரையும் வர முடியாது. ஏன்னா கூட்டம் பாட்டுக்கு வந்துன்னு தான் இருக்கும். சாதுர்மாசியம் முழுக்களும் கூட்டங்க ஜனங்கள் வந்துட்டு இருக்கும். அதுவும் அந்த வியாச பூஜை அன்னைக்கே எக்கச்சக்கமான ஜனங்கள்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால அந்த பாலா சாஹேப் இடத்துல தான் பெரியவா தங்கறதா ஏற்பாடு ஆயிருந்தது. இவர் அந்த பாலா சாஹேப்ட சொல்லி இதெல்லாம் ஆல்டர் பண்றது. பெரியவா என்ன பண்ணியிருந்தா, ஒரு ரூமுமே இங்கேன்னு இருந்ததுன்னா அந்த ரூம்ல பெரியவா மட்டும் இருப்பா. பெரியவா சொல்லியிருந்தா, ஒரு ஜன்னல் மாதிரி வச்சிரும், இந்த ஜன்னல்லேருந்து எல்லாரும் என்னை பார்க்கட்டும், எனக்கு பிட்சை கொடுக்கறது இந்த ஜன்னல் வழியால எனக்கு வேணுங்கிற சாமான் நான் வாங்கிக்கிறேன். அந்த கதவை பெரியவா உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுனுடுவா. இந்த கைங்கரியம் பண்றவா கூட உள்ள போன பெருக்கி தொடச்சிக்கிறதுலேருந்து எல்லாம் தானே பண்ணிப்பா. ஸ்நானத்துக்கு அனுத்துக்குன்னா வெளியில வருவா. இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணியிருந்தா. அது மாதிரி தான் இங்கே மகாகாவிலையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு ஆகிருக்கு. ஏற்பாடு ஆயிருந்தா இந்த கைங்கரியம் பண்ற ஸ்ரீகண்டம் பாலுலாம் சொன்ன, ரொம்ப சின்ன ஜன்னலா வைக்காதரா, ஒரு அவசரம்னா யாரானும் ஒத்தரானும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போறாப்புல, பெரியவா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போறாப்புல அப்படி பார்த்து வை அப்படின்னா. ஆனா பெரியவாளுக்கு பார்த்தா பெரிய ஜன்னலுக்கு சந்தேகம் வரப்படாது, பெரியவாளுக்கு பார்த்தா சந்தேகம் வரப்படாது. ஆனா நமக்கு இது மாதிரி ஒரு சௌரியம் இருக்கிறாப்புல ஏற்பாடு பண்ணினார். அதை மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த மகாகாமில் ஒருத்தர் நுழைஞ்சு போயிட்டு வராப்புல உள்ளுக்குள்ள போறாப்புல ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஏகாம்பரம். பெரியவா அங்கே போயாச்சு. தன்னோட இடத்துக்கு போனா, எல்லாரும் பார்த்தா எல்லாம் பண்ணா. அப்படி இருக்கிறதே அந்த ஒருத்தர் உள்ள நுழையிறாப்புல ஏற்பாடு பண்ணி, இவா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர்னா பேசின்னு இருக்கா. கூட கைங்கரியம் பாலு ஸ்ரீகண்டன்லாம் ஏகாம்பரத்திட்ட சொல்லியிருக்கார், ஒருத்தர் நுழைஞ்சு போறாப்புல இருக்குன்னா. ஆனால் பெரியவாளுக்கு சந்தேகம், பார்த்தா தெரியப்பட சந்தேகம் வரப்படாதுன்னு. ஆனால் அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்து பெரியவா பார்த்தாளா, சந்தேகம் வந்ததா, என்ன நடந்தது அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை நாம தொடர்ந்து பார்க்க